சிவகங்கை திருப்புவனத்தில் கடந்த 21, 22ஆம் தேதிகளில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட 100க்கும் அதிகமான மனுக்கள் வைகை ஆற்றில் மூட்டையாக கட்டி வீசப்பட்டிருப்பதை கண்ட மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்த அதிகாரிகள் தண்ணீரில் கிடந்த மனுக்களை கைப்பற்றி சென்றனர். தங்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மக்கள் அளித்த மனுக்கள் வைகை ஆற்றில் மிதப்பது மூலம் திமுக அரசின் உண்மை முகம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் இன்று அஸ்தியை கரைப்பது போல சிவகங்கை வைகை ஆற்றில் குப்பையாக்கப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது. இதற்கு 2026 தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். கேரளாவில் விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வந்த இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொல்லம் மாவட்ட குடும்ப நல நீதிபதி உதயகுமார் தலைமை நீதிபதி அடங்கிய நீதிபதிகள் குழுவினரால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்.